நன்றி இயேசுவே. நாங்கள் அவர் எத்தனை பேருக்கு கண்மலையா இருக்கிறார். அவர் எங்கள் தேவன், கண்மலையானவர், எங்களுக்கு அரைக்களமான கோட்டையுமானவர், எங்கள் தெய்வம். அவர் கண்மலையான என் தெய்வம். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம் அந்த பாடலை உற்சாகத்தோடு, கரங்களை தட்டி, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் என்று சொல்ற அந்த பாடலை பாடுவோம். என் தேவாதி தேவன், என் கத்தாதி கத்தர், இன்றும் என்றும் உங்களையும் என்னையும் காக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற தெய்வம், எங்களை காக்கிற தெய்வம், எங்களை பார்த்துவிட்டு மறுபக்கம் திரும்பி போற தெய்வம் அல்ல. என் மகள் என்னோடு இருக்கிறார், என் மகளை நான் தேடி போகணும் என்று என்னையும் உங்களையும் தேடி வார தெய்வமாயிருக்கிறார் அவர். நாங்கள் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். எங்கள் பலவீன நேரங்களிலும் அவருடைய கிருபையினால் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் நீங்களும் ஆராதிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கத்தர் தந்திருக்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு உங்களுக்கும் கிடைத்திருக்கிறதாமே. அந்த பாக்கியத்தை கொடுத்த தெய்வத்தை உள்ளத்தில் ஆழத்தில் நாங்கள் ஆராதிப்போமா? உள்ளத்தில் ஆழத்தில் இந்த பாடலை உணர்ந்து நாங்கள் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அன்று பிதாவான தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது காரணம் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பின் நிமித்தம். அந்த அன்பின் நிமித்தம் தான் அந்த பார சிலுவையை சுமந்த அந்த இயேசு விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லி எங்கள் மேல் வைத்த அன்பு அளவில்லாத அன்பு, உண்மையான அன்பு அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உற்சாகத்தோடு இந்த கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இது சாட்சியின் நேரமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த 6 நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கலாம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, மற்றவர்களை பலப்படுத்தும்படியாக சாட்சிகள் இருந்தால் எங்கள் மத்தியில் கலந்து கொள்ளலாம். ஆமேன். தேவாதி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மா, எனக்கு கடந்த வெள்ளிக்கிழமை என் மருமகன் லண்டன்லேருந்து வந்தார். எங்களை பார்க்கும்படியாக. அவரை பார்த்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். திடீரென்று வந்து எங்களுக்கு முன்பதாக நின்றார். அதுக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். மகன் இந்த வாரத்தில் போயிடுவார். அவருக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இதுவரைக்கும் சந்தோஷமாக சமாதானத்தோடு நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுவும் மட்டுமல்ல, சபையாரையும் ஊழியக்காரர்களையும் இதுவரை வழி நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னையும் என் தேவனாகிய கர்த்தர் அழைத்த நாள் கூடி இந்நாள் வரைக்கும் என்னை விட்டு விலகாமல், எந்த கடின பாதைகளாக இருந்தாலும், கடினமான ஊழிய பாதையாக இருந்தாலும் என்னை கரம் பிடித்து நடத்துகிற அந்த தேவாதி தேவனுக்கு என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் எனக்கு சிங்கள பாஷை தெரியாமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துறதுக்காக அந்த தேவாதி தேவனுக்கு என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் சாட்சிகள் யாராவது இருந்தா வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் இல்லாத மத்தத்தில் நாங்கள் போவோம், பாடல் ஆராதிக்க போவோம். முழுக்க என்னடா எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. அந்த எலியாவின் தேவன் எங்களுக்குள்ளே இருந்தா எந்த இடத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்தி செல்வார். எந்த இடத்திலும் பயம் இல்லாமல், பயமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் எங்களை நடத்தி செல்ற தேவனாய் இருக்கிறாமே. நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று உற்சாகமாக ஆவியில நிரம்பினவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய வசனம் சொல்லுது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்துல எங்க கூடி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இறங்கி வருகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆவியில நாங்கள் ஒரு மனப்படக்கொள்ள அந்த ஆவியான தேவன் எங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறாரு. நாங்கள் உற்சாகமா எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆவியில நிரம்பினர்களாக நாங்கள் பாடுவோம் இந்த பாடலை. ஹல்லேலூயா. அவர் இறங்கிடும்
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அக்கினி மயமுள்ளவர். அவருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற நேரத்தில் அக்கினி மயமாய் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மீண்டும் பாடுவோம். ஆவியே பரிசுத்தரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ பரிசுத்தரே, ஹல்லேலூயா. தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஹல்லேலூயா. எங்களை அக்கினியினால் சுவாமி உம்முடைய அக்கினி ஜுவாலையினால் எங்களை நிரப்புங்களப்பா. மகிமையான தெய்வம், மகத்துவமான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவாதி தேவனுக்கு, அந்த மகத்துவமான தேவனுக்கு, அக்கினி மத்தியில் வாசம் பண்ணுற அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு எங்களை கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம். நாங்கள் துதி ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். எங்களை நாங்கள் விட்டு கொடுப்போம், எங்களை விட்டு கொடுப்போம், எங்களை சிந்தனைகளை விட்டு கொடுப்போம். துதிகன மகிமையாவும் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆவியானவர் குறிப்பார். அக்கினி மயமாக இந்த மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தேவன், கட்டுகளை உடைக்கிற தேவன். நாங்கள் யோசுவாவுக்கு எதிராக ராஜாக்கள் கூடி யுத்தம் பண்ண வந்திருக்கார்கள். யோசுவாவுக்கு செய்ய முடியவில்லை. கர்த்தரிடத்தில் யுத்தம் பண்ணுவேன் என்று அந்த யோசுவா ராஜா என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? துதிக்கிற ஜனங்களை வைத்தார். அந்த இடத்துல துதிக்கிற யுத்த வீரர்களுக்கு முன்பாக துதியின் ஆராதனை செய்கிறவர்களை வைத்தார். என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லக்கொள்ள தேவாதி கர்த்தர் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி எல்லா எரிகோ மதில்களும் அன்று கூடி வந்திருந்த யுத்த ராணுவர் எல்லாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப பண்ணினார். நானும் நீங்களும் சபையாக எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் துதிக்கிற நேரம் எங்க குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக, என்னுடைய தேசத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சத்துரின் கோட்டைகள் எல்லாம் உடைக்க வல்லவராயிருக்கிறார்கள். ஒருமனப்படுவோம். அன்று யோசுவா அவருக்கு முன்பாக துதி ஆராதனையை வைத்த நேரம் என் தேவ
ஹalleluya. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, ஹalleluya. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, ஹalleluya. ஓ பரிசுத்த தேவனே, பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது என் தேவன் நீர் காண்கிறப்பா. ஓ பரிசுத்த தெய்வமே, பரலோக தகப்பனே, தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை சத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. துதிங்க துதிங்க. அந்த அவருடைய பிரசன்னத்தின் ஆழங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அவருடைய மகிமையின் ஆழங்களை மூடிக் கொண்டிருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தின் ஆழங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவனை வாய்களை திறந்து துதிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் உன்னதமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே, ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம், ஹalleluya. இயேசுவே, செலுத்துகிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானமும் ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஒருமனப்பட்டு துதிக்கிறோம் அப்பா. ஓ பரிசுத்த தெய்வமே, பரலோக தகப்பனே, தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரீமா சாபா ரீமா ராமா ரூமா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் பாடுவோம். அவர் உயரமும் துதிக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்க அந்த பரிசுத்த தெய்வம், சேனைகள் கர்த்தராகிய தெய்வம். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மகத்துவமானவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நாங்கள் எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்தில் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. சோத்ரம் 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 அப்பா. ஓரி மஸ்ஸபா ரிமா ராமா ரூமா. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசன கரங்களை உயர்த்தி நாங்கள் பாடுவோம். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம், அவர் பரிசுத்தர். ஹalleluya. அவருக்கு முன்பாக நம்மளுக்கு இருக்க எந்த தகுதியும் இல்லை. ஆனால் என் தேவன் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஹalleluya. வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ள
பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. அவர் ஒருவரே மகத்துவமான உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுங்கள். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தரப்பா. ஒருவர் ஓ, நீ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். வாசம் பண்ணுகிற தெய்வம். ஹalleluya. எங்கள் ஆவியான தெய்வம். அவர் ஒருவரே ரபபபபபபஷே. ஒரிகபபபபபபபபஷே. நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. நீர் ஒருவரே ஹalleluya. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லாவும் ஓமேகாவானவர், ஆதியும் அந்தமுமான தெய்வம். நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே மகத்துவமானவர். அவர் இயேசுவே, பரிசுத்தர், உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் பரிசுத்தர், இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அவர் ஓ, நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தராகிய எங்கள் தெய்வம். நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீர் ஒருவரே மகத்துவமானவர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு சொன்னவரே, எங்களை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிற தெய்வமே, அக்கினி மத்தியில் இறங்கி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ அந்நிய பாஷை உள்ளவர்கள் அந்நிய பாஷையில துதிங்க. அந்த தேவாதி தேவனை துதிங்க. அந்த கத்தாதி கத்தரை துதிங்க. வாய்களை திறந்து ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக உங்களை துதிக்க வெட்கப்பட வேண்டாம். நீங்க வாய்களை திறந்து அந்த மகத்துவமான தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ ரீமா சபா ரீமா ராமா. ஓ ரீமா மாமா மாமா. ஓ ரீமா சபா ரீமா ராமா. ஓ ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஓ அவருடைய நாமம் ஒன்றே முழங்கால்கள் மடங்கக்கூடிய நாமம். அவருடைய நாமத்தினாலே நாவுகள் அறிக்கை செய்கிற நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. அவருடைய நாமம் உன்னதமான நாமம், சர்வ வல்லமை உள்ள நாமம். ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ ரீமா சபா ரீமா ராமா. நீங்க என்ன பிரச்சனை மத்தியில் போனாலும், எந்த வியாதியின் மத்தியில் போனாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமமே ஒன்று விடுவிக்க வல்லமுள்ள நாமமாயிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்ரம் 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 அப்பா. ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ பரிசுத்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஆவியில கனி கொடுக்க, ஆவியில அனலா இருக்க தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு மகத்துவமான ஒரு ஆவியின் அபிஷேகத்தை என் தேவன் ஊற்றும்படியாக ஓ ரீமா சபா ரீமா ராமா ரூமா. ஓ பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுடைய பலவீனத்திலும் உம்முடைய பலனை எங்களுக்கு தந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. அந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாக 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 என் தேவாதி தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட கரங்களை தட்ட வேண்டும்? நாங்கள் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya.